ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 11. பொருள்: கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும், தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும், மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? விளக்கம்: நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தோழியோ எழுந்து வந்த பாடில்லை. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.